ஸோ வெர்ஷனிங் பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டெவாப்ஸ் டீம் வந்து இந்த பர்டிகுலர் S3 பக்கெட்டை வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக நீங்கள் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற ஃபைல்ஸ் வந்து இட் வில் கெட் சேஞ்ச் டைம் டு டைம். இப்போ எனக்கு வந்து ஐ வாண்ட் ஈஸியர் ஆப்ஷன் டு ரோல் பேக். எனக்கு இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படின்னா என்னால் ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து ரோல் பேக் பண்ணணும், இல்லை வந்து ஐ வாண்ட் டு restore to previous settings அப்படின்னா இந்த வெர்ஷனிங் ஆப்ஷன் வந்து இட் இஸ் வெரி குட் ஃபீச்சர். ஸோ இது எனேபிள் பண்ணுறதால நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது யூ வில் கெட் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் ஃபைல். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கோ டு தி ஸ்லைட். லைஃப் சைக்கிள். ஓகே, வெர்ஷனிங். versioning. Okay, so if you want to keep multiple variants or multiple versions of the same file, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்ஷனிங் எனேபிள் பண்ணணும். வெர்ஷனிங் எனேபிள் பண்றதால ட்ராபேக் என்ன அப்படின்னா அதை நீங்க சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும். யூ கேன் நாட் டிசேபிள் இட். இன்கேஸ் நீங்க வெர்ஷனிங் இல்லாத பக்கெட்டுக்கு நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிரியேட் a நியூ பக்கெட் and then மூவ் த கண்டென்ட். எப்படி நம்ம காப்பி மூவ் ஆப்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அது வழியாக தான் நம்ம we have to do it. வெர்ஷனிங் வந்து இட் இஸ் மெயின்லி இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டெவாப்ஸ் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த VCS வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி காமன் டேர்ம் தான் இது. ஈவன் நீங்க இந்த ஸ்னாப்ஷாட், அந்த பாயிண்ட் இன் டைம் ரெஸ்டோரேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்றீங்களா, அதோடைய கிட்டத்தட்ட ஈக்குவலன் தான் இந்த வெர்ஷனிங் ஆப்ஷன். ஓகே, ஸோ லெட் மீ. ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டா வெர்ஷனிங் வந்து இட் வில் நாட் பி எனேபிள்ட். ஓகே, வெர்ஷனிங் இஸ் not enabled by default. நம்ம தான் வந்து எந்த பக்கெட்ல வேணுமோ we have to enable it. After enabling, versioning cannot be disabled but can be suspended for interim. Okay, so இப்போ let me enable it. ஸோ இந்த இடத்துல சஸ்பெண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, எனேபிள் கொடுக்குறேன். let me just save it. இப்போ நான் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஃபைல்ஸ் ஏதாவது நான் மாடிஃபை பண்றேன். இப்போ இந்த பக்கெட்ல இந்த ஃபைலை நான் வந்து ஏதாவது எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன்னு எடுத்துக்கலாம். ஸ்டாண்ட் டெமோ 123.txt. ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நான் காப்பி பண்ணி சும்மா ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வரேன். இப்போ சைஸ் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, முன்னாடி 111 பைட்ஸ் இருந்தது, இப்போ வந்து இட் ஷுட் ஹவ் இன்க்ரீஸ்ட். ஏன்னா நம்ம வந்து சேஞ்ச் இட். இப்போ 1 KBக்கு வந்து மாறிடுச்சு, 2 KBக்கே போயிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நான் அதை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா வெர்ஷனிங் நான் எனேபிள் பண்ணாத சுச்சுவேஷனில் இது நான் அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் சே ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்கு, அதனால உங்களால் அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ எனக்கு வந்து இட் ஹஸ் காட் சக்சீடட். இப்போ இதில் சக்சீட் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஷோ வெர்ஷன்ஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இதில் மல்டிபிள் வெர்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த ஃபைல் இப்போ ரீசெண்டாக வந்து 1.4 KBக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பழைய வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 111 KBக்கு இருக்கு. ஸோ நீங்கள் பை டிஃபால்ட்டாக அப்லோட் பண்ணும்போது எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனாக தான் அப்லோட் ஆகுது. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ஆப்ஷனே வந்து யூ கேன் சேஞ்ச் இட் டு டிஃப்ரெண்ட் கிளாஸ். இப்போ இங்கே உங்களுக்கு 2 வெர்ஷன் இருக்கு. எனக்கு வந்து இப்போ யூசர் வந்து இல்லை அப்ளிகேஷன் டீம் வந்து இந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து எனக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ டு ஆக்ஷன்ஸ், அந்த பர்டிகுலர் ஃபைலோடைய இதை வந்து கரண்ட் வெர்ஷனாக மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ஆக்ஷன்ஸ், வெர்ஷன்ஸில் போயிட்டு இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் 111 KB எதுக்கு போகணும் அப்படின்னா let me select this and then இது காப்பி பண்ணி இந்த URI கொடுத்துக்கலாம். இல்லாட்டி there is another option, make this is current version அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனே இருக்கும் இங்க. ஓகே, இன்கேஸ் நீங்கள் அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் அதில் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு அது கரண்ட் வெர்ஷனாக மாறிடும். ஓகே, சேவ்.
ஓகே, இப்போ இதுதான் கரண்ட் வெர்ஷனாக இருக்கு. Let me go to actions, pre-signed, query with selective additive tags. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் ஜஸ்ட் delete this file. இந்த 123.txt இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணதை வந்து நான் delete பண்ணிடுறேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த பழைய வெர்ஷன் ஆஃப் த ஃபைல் ஒன்று இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக், ஓகே, இதை மட்டும் நான் இப்போ delete பண்ணுறேன். Let me just paste it, delete objects, க்ளோஸ் இட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, அந்த 111 KB ஃபைலுக்கு வந்து என்னுடைய அந்த 123.txt வந்து மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு வெர்ஷன் கிரியேட் ஆகும் போதும் இந்த இடத்துல வந்து வெர்ஷன் நம்பர், வெர்ஷன் ஐடின்னு ஒன்று அசைன் ஆகும். இருங்க, லெட் மீ ஷோ யூ அகெயின். இப்போ இதில் ஆட் ஃபைல்ஸ், ஸ்டாண்ட் டெமோ 123.txt. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு டெஸ்டினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. வெர்ஷனிங் எனேபிள் ஆயிருக்கு, இதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வெர்ஷனிங் எனேபிள் ஆயிருக்கா என்னன்றது. அதே மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து எனக்கு மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து எனக்கு ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் கேட்டகரியில் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நீங்கள் யூ கேன் செலக்ட் என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸ் வேணும் அப்படின்றது யூ வில் கேன் ஹேவ் இட். ஸோ ஒரே வெர்ஷன் ஆஃப் ஃபைல் வந்து நம்ம மல்டிபிள் கிளாஸஸில் இருக்கலாம். ப்ளஸ் ஒரு டைம் அப்லோட் பண்ணும்போதும் அமேசான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வெர்ஷன் ஐடி ஒன்று அசைன் பண்ணுவாங்க இந்த ஒரு புது வெர்ஷன் ஃபைலுக்கும். ஸோ அப்போ ஒரே ஃபைல் வந்து இட் கேன் பி இன் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ், ப்ளஸ் உங்களுக்கு வந்து யூ கேன் ஹேவ் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் ஃபைல். இது பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக வந்து ஏதாவது அன்இன்டெண்டடாக நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க, ஒரு ஹியூமன் எரர் நடந்துருச்சு, இல்லை அப்ளிகேஷனில் ஏதோ ஃபெயிலியரால் நம்ம வந்து பழைய வெர்ஷனுக்கு நம்ம கொண்டு போகணும் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா யூ கேன் ரோல் பேக். ஸோ இதனால் வந்து வெர்ஷனிங்கில் வந்து யூ கேன் ப்ரிசர்வ், யூ கேன் restore to the earlier version or you can retrieve the earlier version of the file. ஸோ உங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் நடக்குதோ, ஈவன் நீங்கள் டெலிட் பண்ணாலும் சரி, ரைட் பண்ணாலும் சரி, எல்லா வெர்ஷன்ஸையும் வந்து இந்த ஒரு ஆப்ஜெக்டோட கண்டென்ட் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. Stores all versions of the file, upload, write, delete, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸோடைய அப்லோட் பண்ணாலும் சரி, ஓவர் ரைட் பண்ணாலும் சரி, ரைட் பண்ணாலும் சரி, டெலிட் பண்ணாலும் சரி, இட் வில் கிவ் இட். இதை நீங்கள் வந்து சில பேர் வந்து பேக்கப் ஆப்ஷன் சொல்லுவாங்க, பட் பேக்கப்னு சொல்லக்கூடாது. இது வந்து யூ கேன் கன்சிடர் திஸ் இஸ் பாயிண்ட் இன் டைம் ரெஸ்டோர் ஆப்ஷன் மாதிரி. எந்த பர்டிகுலர் ஃபைல், எந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ரோல் பேக் பண்ணுறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் லைஃப் சைக்கிள் ரூல்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணாலும் இன்டெகிரேஷன் சப்போர்ட் வித் லைஃப் சைக்கிள் ரூல்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ லைஃப் சைக்கிள் ரூல்ஸ் எனேபிள் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்து எந்தெந்த ஃபைல்லாம் நான் ஆக்சஸ் பண்ணலை லாஸ்ட் ஒரு 20 டேஸா இல்லை லாஸ்ட் 30 டேஸா ஆக்சஸ் பண்ணல, அந்த ஃபைலை வந்து மூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரே ஃபைல்லே வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கரண்ட் வெர்ஷனையும் பண்ணலாம், பழைய வெர்ஷன்ஸையும் பண்ணலாம். இப்போ நம்ம லைஃப் சைக்கிள் ரூல்ஸ் எனேபிள் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் நீங்கள் கவனிச்சிருந்திருப்பீங்க. இதில் வந்து இந்த ரூல்ஸ்ல எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம கரண்ட் வெர்ஷனை மட்டும் வேணுமா இல்லை நான் கரண்ட் வெர்ஷனும் வேணுமான்னு கேட்குறாங்க. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ கரண்ட் வெர்ஷன்னா இப்போ கரண்டாக நம்ம 123.txt உடைய லேட்டஸ்ட் ஃபைல். இப்போ அது பழைய வெர்ஷன்ஸையும் நீங்கள் மூவ் பண்ணாலும் நீங்கள் அதையும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம். ஸோ இட் சப்போர்ட்ஸ் போத் வெர்ஷன் எனேபிள்ட் ஃபைல்ஸ், பழசு புதுசு எல்லாமே நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வெர்ஷனிங் காஸ்ட் இருக்கா? இப்போ ஸ்டோரேஜ் கண்டிப்பா டபுள் ஆகும், பட் வெர்ஷனிங்க்கு காஸ்ட் இருக்கா? ஆமா, இன்கிரிமெண்டல் கண்டென்ட் மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணி காஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா ஓகே, காஸ்ட் இருக்கு. So whenever we upload, whenever we overwrite, whenever we delete, a new version gets created. A new version gets created. So cost இருக்கு, cost will increase when we store multiple copies. அதே மாதிரி this is going to protect you against any accidental modification, deletion or overwrite. இதில் என்ன பியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெர் இஸ் நோ இம்பேக்ட் ஆர் பர்ஃபார்மன்ஸ் ஓவர்ஹெட் ஃபார் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட். இப்போ ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் ரோல் பேக் பண்ணுறதும் ஈஸியாக ரோல் பேக் பண்ணலாம். யாரும் அன்மியூட் பண்ணி கொஸ்டின் கேள்னா இது க்ளோஸ் பண்ணிடலாம். இது S3 வெர்ஷனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இட் இஸ் ஃபார் ஈஸியர் retrieval ஆர் ஈஸியர் ரோல் பேக் டு ப்ரீவியஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்டாண்ட் அந்த ஒரு இஸ்திரி பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து டெவலப்மெண்ட் யூஸ் பண்றேன், ப்ரொடக்ஷன் யூஸ் பண்றேன். ஒரு ஃபோல்டு கிரியேட் பண்ணி அதுக்கு வெர்ஷன் அப்ளை பண்ணலாமா, இல்ல அது வந்து என்டையர் பாக்கெட்? இல்ல, பக்கெட் லெவல் தான் இதெல்லாம். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இது பக்கெட் லெவல் ப்ராப்பர்ட்டி தான். ஐ டோன்ட் திங்க் வெர்ஷனிங்க வந்து ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ்க்குலாம் நீங்க பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, பண்ண முடியாது. ஆமா, அப்போ செப்பரேட்டா தான் வாங்கணும் ப்ரொடக்ஷனுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும். ஆமாங்க, கரெக்ட். இதுல தனித்தனியாலாம் உங்களுக்கு இது வந்து வெர்ஷனிங் வந்து அட் த பக்கெட் லெவல் ப்ராப்பர்ட்டி தான்.